காலையில் எந்திரித்து பார்க்கும் பொழுது முகத்தில் ஒரு பூரிப்பு. என்ன இவரு முதல்லலாம் ரொம்பவும் டல்லா இருப்பாரே, இப்பொழுது பிரகாசமாக இருப்பதை பார்த்தால் புதிதாக ஏதாவது ஒரு தொடர்பு ஏற்பட்டு விடுமோ என்று இவர்களது வாழ்க்கை துணைவரே இவரை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய அளவில் எதிரிகளை பந்தாடி எதிர்ப்புகளை முறியடித்து இவர்கள் செல்லக்கூடிய அனைத்து இடங்களிலும் அனைத்து விஷயங்களிலும் ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய காலகட்டமாக நாம் இவர்களுக்கு இதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாம் ஜோதிட விதிகள். எனது பாஷையில் சொல்ல வேண்டும் என்றால் இதனை கண்ணா லட்டு திங்க ஆசையா என்று சொல்வதாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சார் கரெக்டா தான் சொல்றீங்களா? விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் விட்டு கொடுக்கவே தெரியாதே என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. இருந்தாலும் ஜோதிட ரீதியாக இந்த ராசி அதிபதியின் செயல்பாட்டை நாம் கிரகங்களின் வீடுகளை வைத்துத்தான் நிர்ணயம் செய்ய வேண்டும். எவ்ரிஒன், நாம் அனைவரும் 6ஆம் அதிபதி என்பவர் வம்பு, வழக்கு, நோய், எதிரி, கோர்ட்டு, கேஸ் போன்ற விஷயங்களை குறிகாட்டுகிறது. அவர் நீசம் பெறுகிறார். இதனால் இந்த வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ் போன்ற விஷயங்களில் ஒரு முற்றுப்புள்ளி என்பது ஏற்படும். இவர்கள் விட்டதை திரும்பி பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு ஏரோஸ்டஸ்க்கு நம்மளை பார்த்தா பிடிக்குதோ இல்லையோ, நம்மளை பார்த்து அந்த அம்மா சிரிக்குது இல்லையா, அதை போல் யாரை பார்த்தாலும் சிரித்துக் கொள்வது என்ற ஒரு அமைப்பில் இருப்பது. நம்மை பல பேர் தலைவர் என்று அழைப்பது. சார், என்னைய நிறைய பேர் ஏற்கனவே தலைவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனா அவர்களெல்லாம் நல்ல ஒரு உருப்படக்கூடிய செயல்களில் இல்லை. தேடி பார்த்தா மகரத்துக்கு ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சூரியன், அஷ்டமாதிபதி, அவரும் நீசம். தவிர இவர்களுக்கு சீரிநாத யோகம். சார், நாங்க தானே சார் சீரிக்கிட்டு இருப்போம். இப்போ எங்க மேல யாராவது சீர போறார்களா என்று கேட்க வேண்டாம். இதுவும் ஒரு சுப யோகம்தான். சார், இதை தவிர வேற ஏதாவது கன்னிராசிக்கு நல்லா சொல்லுங்க சார், நீங்க சொல்றதுல ஏதோ கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு யோசிக்காதீங்க. சோ ஒரே கல்லில் 2 வில்லன்களும் அடிபடுகிறார்கள். அதாவது சனி வக்கரம் என்பதும் இவர்களுக்கு பிளஸ், குரு வக்கரம் என்பதும் இவர்களுக்கு பிளஸ். அதுக்கப்புறம் அடக்கினா அடங்குற ஆளா நீங்க? ஆஹா, இதற்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறது. சீரும் சிங்கங்கள் போல் நாங்கள் சீறிக்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் சிம்மராசியின் அதிபதி சூரியன் காலில் சுடுதண்ணி ஊத்தியது போல் மிகவும் பரபரப்பாக இவர்கள் இருப்பார். கண்களை நம்பாதே, அது உன்னை ஏமாற்றும் என்று சொல்வதை போன்ற ஒரு அமைப்பை இந்த கிரக நிலை ஏற்படுத்தும். இதனால் இவர்கள் இது நாள் வரை எங்கே தோத்தார்களோ அதே இடத்தில் ஜெயிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டி கொள்ளலாமா என்று ஒரு பாடல் வருகிறதே, அதன் வரிகளை இங்கே பொருத்தி கொள்ளினால் பலர் மீது நமது ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் நாம் செலுத்துவோம். அதெல்லாம் நம்ம எப்பொழுதுமே செலுத்திக்கிட்டு தானே இருப்போம். நம்ம அதிகாரமும் நம்ம ஆதிக்கமும் தான் எல்லா இடத்துலயும் இருக்கும். இதனாலதான் அது இருக்கும்னெல்லாம் நீங்க சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு வரும்பொழுது ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் தோல்வி அல்லது அவமானம் போன்ற விஷயங்கள் ஏற்படும். ஹாய் எவ்ரிஒன், நாம் அனைவரும் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த காணொளியில் வரக்கூடிய இந்த அக்டோபர் மாதம் எவ்வாறு இருக்கிறது, கிரக நிலைகள் என்னென்ன மாற்றம் ஏற்படுகிறது, இந்த கிரக மாற்றம் நமக்கு மாற்றமா ஏமாற்றமா என்பதை மிகவும் விரிவாக அதே நேரத்தில் சுவாரஸ்யமாக காண. மாதம் 7ஆம் தேதி புதன் என்ற கிரகம் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு பயிற்சியாகிறது. அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி குரு வக்ரகதி அடைகிறது. அக்டோபர் 14ஆம் தேதி சுக்கிரன் தனது சொந்த வீட்டிலிருந்து, அதாவது துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகிறது. அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி சூரியன் கன்னிராசியிலிருந்து துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறது. அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி இந்த செவ்வாய் என்ற கிரகம் மிதுன ராசியிலிருந்து கடகத்தில் வந்து நீசமடைகிறது. இந்த அளவுக்கு கிரக மாற்றங்கள் இருக்கிறது. எனவே ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பயனை நாம் துல்லியமாக கவனிக்க வேண்டும். மேஷராசியை பொறுத்தவரை அக்டோபர் மாதத்தின் தொடக்கத்தில் ராசிக்கு 7இல் சுக்கிரன், ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் செவ்வாய்
செவ்வாய் 3ஆம் இடத்தில் அமர்ந்து 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சொந்த வீடு, அதாவது செவ்வாய் எங்கே உச்சமடைகிறதோ அந்த வீட்டை பார்க்கிறது. பாக்கியஸ்தானத்தை, அதாவது 9ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்கிறது. மேஷராசிக்காரர்கள் நான் ரொம்ப பிஸி என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக, மிகவும் பரபரப்பாக இயங்கக்கூடிய காலமாக இருக்கிறது. மேலும் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் இவர்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி என்பது நாம் போன பதிவிலே சொல்லியிருந்தோம், மாளவிகா யோகம் என்ற ஒரு யோகத்தை குறிக்கிறது. மேலும் ராசிக்கு 4ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் ஒன்றாக சேர்ந்திருப்பது இவர்களுக்கு ஒரு நல்ல ராஜ யோகத்தை கொடுப்பதற்கு தெளிவாக தயாராக இருக்கிறது. பொதுவாகவே மேஷராசிக்காரர்கள் மிகவும் வேகமாகவும் மிகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம். இவர்கள் துடிப்பாக செயல்படுவார்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதுக்கும் மேல எனக்கு தேவை என்று சொல்லக்கூடிய அளவில் இவர்கள் விடாமுயற்சியுடன் இறங்குவார்கள். இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு ஒரு நல்ல அணுகுமுறை, நல்ல மேன்மை என்பதை ஏற்படுத்தி கொடுக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் இவர்களுக்கு புதிதான தொடர்புகளை ஏற்படுத்தும். அதாவது திருமணத்துக்காக காத்திருந்தாலும் மறுமணத்துக்காக காத்திருந்தாலும் அவர்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்பது கண்டிப்பாக கிடைக்கும். இவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை துணைவர் யார் என்பதை இவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். ராசியாதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதனையும் சூரியனையும் பார்ப்பதனால் இவர்கள் எங்கே ஒரு லோனுக்காக காத்திருக்கிறார்களோ அந்த லோன் என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதை வைத்து இவர்கள் பல பிரச்சனைகளை முடித்து, அது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அல்லது குழந்தைகள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அனுகூலமான பலன்களை இவர்கள் எதிர்பார்க்கலாம். மேலும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு இவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். மேலும் இவர்கள் தனப்பிராப்தம் என்று சொல்லக்கூடிய வருமானம் என்பது இவர்களுக்கு தெளிவாக வந்து கொண்டிருக்கும். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது என்ற கிரகத்தை குரு பார்ப்பதனால் இதற்கு கெடுதலான பலன்கள் என்பது முழுவதுமாக கட்டுப்படுகிறது. லாபஸ்தானத்தில் சனி வக்ரமடைந்து இருப்பதனால் பாதகாதிபதி வக்ரம் என்றும் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் 11ஆம் இடத்தில் இது நாள் வரை மந்த போக்கில் இருந்த இந்த சனி என்ற கிரகம் இப்பொழுது அதிவேகம் என்ற ஒரு அமைப்பில் இருப்பதனால் இவர்களுக்கு வரவேண்டிய லாபம் என்பது கண்டிப்பாக இவர்களை நோக்கி வரும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகத்தின் வீரியம் பெரிய அளவில் இவர்களுக்கு குறைந்து விட்டது. இருந்தாலும் இரவு நேரங்களில் குறிப்பாக இவர்கள் உறங்கும் பொழுது கொஞ்சம் இவர்களுக்கு குழப்பங்கள் என்பது வரும். இதனை மட்டும் இவர்கள் தெளிவாக பார்த்து கொள்ள வேண்டும். சரிங்க சார், இந்த மாதத்தின் பாதியில், அதாவது அக்டோபர் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு இந்த சுக்கிரன் என்ற கிரகம் ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் வந்து அமர்கிறது. இது காலகட்டங்களில் இவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு வரும் பொழுது ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் தோல்வி அல்லது அவமானம் போன்ற விஷயங்கள் ஏற்படும். அது ஒரு சராசரி விஷயம், ஒரு இடம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம். சுக்கிரன் என்பது வயதில் மூத்த பெண்கள், அதாவது சித்தி, அத்தை, மாமி போன்ற பெண்களையும் குறிகாட்டுவதனால் அவர்கள் ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷன், ஒரு உதவி எதிர்பார்ப்பார்கள். அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது மனக்கசப்பு ஏற்படும். எனவே இவர்கள் இது காலகட்டங்களில், அதாவது குறிப்பாக கணவனை இழந்த பெண்கள், கணவனை பிரிந்த பெண்கள், இவர்களுடன் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரும் பொழுது கவனமாக தங்களை பார்த்து கொள்ள வேண்டும். பரிகாரம் என்று வரும் பொழுது வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு, வெள்ளிக்கிழமைகளில் இவர்கள் சுமங்கலி பிரார்த்தனை செய்வது இதற்கு ஒரு சிறந்த பரிகாரம். ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு என்ற கிரகம் வக்ரம் அடைய இருப்பதனால் இவர்கள் வார்த்தைகளை கொடுப்பதற்கு முன்பு, அதாவது ஒரு கமிட்மெண்ட் என்று கொடுப்பதற்கு முன்பு கவனமாக நம்மால் இந்த விஷயத்தை செய்ய முடியுமா என்பதை யோசித்த பிறகு கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டும். அவசரமாக சில நேரங்களில் வார்த்தைகளை இவர்கள் கொடுத்து விட்டால் அதனை இவர்கள் முறையாக ஹானர் செய்வது, அதாவது அதனை நிறைவேற்றுவது சில நேரங்களில் இவர்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். இந்த 2
2 விஷயங்களை மட்டும் இவர்கள் பார்த்து கொண்டால் போரும். ராசியாதிபதி மாதத்தின் கடைசியில் 4ஆம் இடத்தில் நீசமடைய இருப்பதனால் இந்த உணவு பழக்க வழக்கங்களில் சில நேரங்களில் கொஞ்சம் அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன்ஸ் என்பது ஏற்படும். தேவையான அளவுக்கு இவர்கள் தங்களை பக்குவமாக பார்த்து கொண்டால் போரும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் புதன் இருப்பதனால் புதிதான யோசனைகள் வந்து கொண்டிருக்கும். பொதுவாகவே இந்த மாதம் இவர்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. வாழ்த்து. ரிஷபராசியை எடுத்துக்கொள்வோம். ரிஷபராசிக்கு ஒரு குட் நியூஸ் சொல்வதற்கு நான் வெகு நேரமாக காத்திருக்கிறேன். இதன் காரணம், இது நாள் வரை ஜென்ம ராசியில் அமர்ந்திருந்த இந்த குரு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி இவர்களுக்கு வக்கரம் அடைகிறது. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இந்த குரு என்பவர் பின்னோக்கி நகர்கிறார். இதனால் நமக்கு வரக்கூடிய பலவிதமான தொல்லைகள் என்று நமக்கு ஒரு விமோச்சனம், ஒரு விடுதலை கிடைக்கும். இந்த அஷ்டம குருவில் இவர்கள் தேவையில்லாமல் பல இடங்களில் தலை குனிந்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு விலகுகிறது. மேலும் பல விதங்களில் கடன், நோய் போன்ற பிரச்சனைகளில் சிக்கிய நபர்களுக்கு ஒரு தெளிவு, இந்த பாதையில் நாம் பயணித்தால் நமக்கு ஒரு ஒளி கிடைக்கும், நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு அமைப்பு இவர்களுக்கு ஏற்படுகிறது. இதையும் தவிர இவர்களுக்கு சனி என்ற கிரகம் 10ஆம் பாவத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி என்பது சசயோகம். அது என்ன சார் சசயோகம் என்றால், பஞ்சமகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய ஒரு சுபயோகம். மேலும் இந்த சசயோகம் ரிஷபத்துக்கு பூரணமான அனுகூலத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இதன் காரணம், ரிஷபத்துக்கு ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கும் அதிபதியாக சனி பகவான் வருவதனால் அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம். ஓகே, அகண்ட சாம்ராஜ்ய யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்கு. லக்னம் ஸ்திரம், 2ஆம் அதிபதி பலமடைந்து குரு 11ஆம் வீட்டுக்கு சம்பந்தப்படும் பொழுது அகண்ட சாம்ராஜ்ய யோகம். இதனால் பலர் மீது நமது ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் நாம் செலுத்துவோம். அதெல்லாம் நம்ம எப்பொழுதுமே செலுத்திக்கிட்டு தானே இருப்போம். நம்ம அதிகாரமும் நம்ம ஆதிக்கமும் தான் எல்லா இடத்துலயும் இருக்கும். இதனாலதான் அது இருக்கும்னெல்லாம் நீங்க சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அதையும் தவிர மாத்ரு மூலதன யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்கு. இது என்ன சார் மாத்ரு மூலதன யோகம் என்றால், மாத்ருஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சூரியன் இங்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்ப்பதும், பஞ்சமஸ்தானத்தில் தொடக்கத்தில் அமர்வதும், தாய் வழி சொத்துக்களால், தாய் வழி உறவினர்களால் இவர்களுக்கு ஒரு அனுகூலமான பலன் என்பது கிடைக்கும். கலத்திர மூலதன யோகம், அது என்ன சார்? கலத்திரம்னா மனைவியை குறிக்குது. சரி, இங்கு கலத்திரஸ்தானத்துக்கு அதிபதி என்று வரக்கூடியவர் செவ்வாய். இவர் 2ஆம் வீட்டில் வந்து அமர்கிறார். மேலும் 2ஆம் அதிபதியை இங்கு கலத்திரஸ்தான அதிபதி பார்க்கிறார். இதனால் இவர்களுக்கு மனைவி மூலமாகவும் அல்லது இவர்கள் பெண்களாக இருந்தால் கணவன் மூலமாகவும் அனுகூலம். என்ன சார் சொல்றீங்க? யோசிச்சுதான் சொல்றீங்களா? கரெக்டா தான் சொல்றீங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க. சாஸ்திரத்துல இப்படித்தான் சொல்லியிருக்கு. அதைத்தான் இப்பொழுது நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இதையெல்லாம் என்னுடைய வார்த்தைகளில் நான் சொல்லணும் அப்படின்னா, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இதையும் தவிர இவர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்ல வேண்டும் என்றால், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ரிஷபத்துக்கு 2ஆம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதி புதன். அவர்தான் 5ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்துக்கும் அதிபதி. 5ஆம் வீடு குழந்தைகளை குறிகாட்டுகிறது. பொதுவா ஜாதகத்துல கலத்திரக்காரகன் அப்படிங்கிறது யாரு? சுக்கிரன். திருமணத்துக்கு அவர் தான் அதிபதி. அவர் 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் புதனுடன் சேரப்போகிறார். அப்பொழுது கலத்திரம் 2ஆம் வீடு குடும்பம், 5ஆம் வீடு புத்திரம், இவை அனைத்தும் 7ஆம் வீட்டில் அமர்ந்து ராசியை சமசப்தம பார்வையாக பார்க்கிறது. இதை எனது பாஷையில் சொல்ல வேண்டும் என்றால், கல்யாணம்தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம்தான் கட்டி கொள்ளலாமா என்று ஒரு பாடல் வருகிறதே, அதன் வரிகளை இங்கே பொருத்தி கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு அதற்குண்டான ஆட்கள் வருவார்கள். தெளிவாகவும் உங்களுக்கு தேவையான நபர்களை எவ்வாறு எடுத்து அந்த திருமணத்தை நீங்கள் முடித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் பக்குவமாக இதனை கையாள வேண்டும்.
மேலும் இவர்களுக்கு லாபம் என்பது கண்டிப்பாக இந்த மாதத்தில் பல வழிகளில் வரும். இதன் காரணம், லாபஸ்தானத்தில் ராகு தொழில் ஸ்தானத்தை நோக்கி நகர்வதற்கு தயாராக இருக்கிறது. ஜீவனாதிபதி லாபத்தை நோக்கி நகர்வதற்கு தயாராக இருக்கிறார். இதையும் தவிர இவர்களுக்கு இன்னொரு குட் நியூஸ் நான் சொல்ல வேண்டும் என்றால், 2ஆம் இடத்தில் செவ்வாய் என்பது ஒரு 30-40 நாட்களாக இவர்கள் எதற்கு கோபப்பட்டார்கள், எதற்கு வார்த்தைகளை விட்டார்கள் என்பது இவர்களுக்கே தெரியாமல் இருந்தது. இப்பொழுது செவ்வாய் என்பவர் 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தை நோக்கி நகர்வதற்கு தயாராக இருப்பதனால் இவர்களது வார்த்தைகளில் ஒரு தெளிவு, ஒரு பக்குவம் என்பது கண்டிப்பாக இருக்கும். ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு மாற்றம், ஒரு வேகம், மேலும் ஒரு ஏற்றம் என்பதை இவர்கள் அக்டோபர் மாதத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். இதனை நீங்கள் முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசிக்குண்டான அக்டோபர் மாதத்து பலன்களை இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்வோம். ராசியாதிபதி சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறார். பஞ்சமகா புருஷ யோகத்தில் இது பத்தர யோகமாக வருகிறது. மேலும் லக்னாதிபதி உச்சம், குருவின் பார்வை, லக்ன கேந்திரம். இதை நாம் சொல்ல வேண்டும் என்றால் சாமர யோகம் என்று நாம் ஏற்கனவே சொல்லியுள்ளோம். மிதுன ராசியை பொறுத்தவரை இவர்கள் மிகவும் உல்லாசமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எப்படி சார் என்று கேட்டால், 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குரு என்ற கிரகம் இப்பொழுது வக்ரமடைந்து பின்னோக்கி நகரவிருக்கிறது. இதனால் இவர்கள் இது நாள் வரை எங்கே தோத்தார்களோ அதே இடத்தில் ஜெயிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ராசியில் இது நாள் வரை அமர்ந்த செவ்வாய் இவர்கள் எதற்கு எங்கே கோபப்பட்டார்கள் என்று தெரியாமல் கோபித்துக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இந்த செவ்வாய் என்ற கிரகம் ராசிக்கு 2ஆம் வீட்டில் நீசமடையவிருப்பதனால் இவர்களது வார்த்தைகளில் ஒரு தெளிவு என்பது ஏற்படும். ராசிக்கு 5ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன் என்பது இவர்களுக்கு மதிமயங்கக்கூடிய இடம். இதனால் இந்த கூட்டணி 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்க இருப்பதனால் இவர்கள் மதிமயங்கி இவர்களுக்கு தேவையான விஷயத்தை இவர்கள் கிரகித்துக் கொள்வார்கள். அது திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்லது நூதனமான கல்வி அல்லது தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி. எனவே இவர்கள் கவனத்தை சிதற விடாமல், பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், வாழ்க்கைக்கு மேன்மைக்கு தேவையான விஷயங்களை கிரகித்துக் கொள்வது, அதன் மூலம் மேலும் வெற்றி பெறுவது, இதற்குண்டான அம்சங்களை இவர்கள் பிரத்யேகமாக உபயோகிப்பதன் மூலம் கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றி என்பது கிடைக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு என்ற கிரகம் இவர்களுக்கு தொழில் ரீதியாக புது புது வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இவர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்றால், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரன் இந்த மாதத்தில், அதாவது 14ஆம் தேதிக்கு பிறகு மறைய இருக்கிறது. இதனால் ஆண்களுக்கு பெண்களாலும், பெண்களுக்கு ஆண்களாலும் வெளியே சொல்லிக் கொள்ள முடியாத சில அவமானங்கள் என்பது ஏற்படும். அதாவது நம்ம அடிபட்டதுக்கு அப்புறம் அதுக்கு மருந்து போட்டு அந்த காயத்தை நாம் குணப்படுத்துவது என்பது பொதுவான விஷயம். ஆனால் இந்த ஜோதிடம் என்பது என்ன என்றால் ஒரு ஒளி. அதாவது இங்கே இந்த விஷயத்தில் நாம் அடிபட போகிறோம் என்பதை இப்பொழுதே தெரிந்து கொண்டால் வருமுன் காப்பது நலம். பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் என்று சொல்கிறார்களே, அதை போல் இந்த 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் என்பவர் கண்டிப்பாக வயதில் மூத்த பெண்கள், கணவனை இழந்த பெண்கள், கணவனை பிரிந்த பெண்கள், மேலும் திருமண உறவில் சில சிக்கல்கள் என்பதை கண்டிப்பாக ஏற்படுத்தும். எனவே இவர்கள் பயிற்சி, முயற்சி, தியானம் போன்ற விஷயங்களை கையில் எடுத்து மிகவும் கவனமாக இருந்தார்கள் என்றால் எளிதாக இந்த விஷயத்தை இவர்கள் கடந்து செல்ல முடியும். பரிகாரம் என்று வரும் பொழுது வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு, வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருப்பது, வெள்ளிக்கிழமைகளில் இவர்கள் வீட்டில் சுமங்கலி பூஜை செய்வது போன்ற விஷயங்களை செய்வதன் மூலமும், இந்த புரட்டாசி மாதம் என்பதனால் இவர்கள் மகாவிஷ்ணு, மகாலட்சுமி வழிபாடு செய்வதன் மூலம் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து இவர்கள் பெரிய அளவில் தங்களை காத்துக்கொள்ளலாம். இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல ஏற்றம், வயதை அனுசரித்து அது கல்வியாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், அல்லது வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும் ஏற்படும். மேலும் இவர்களது பாக்கியஸ்தானம் வலுப்பெறுவதனால் இவர்களுக்கு பாக்கியம் என்பது உண்டு. உடல்
உடல் நிலையில் இவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படும். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது என்ற கிரகம் குருவின் பார்வையில் வந்து அமர்வதனால் இதில் கெடுதலான பலன்கள் என்பது முழுவதுமாக கட்டுப்படுகிறது. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருப்பவர்களுக்கு ஒரு அனுகூலம் என்பது ஏற்படும். மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் முழுவதுமே ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல ஏற்றம் தயாராக இருக்கிறது. குறிப்பாக இந்த சுக்கிரன் மறையக்கூடிய காலகட்டங்களில் மட்டும் நீங்கள் உங்களை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அதாவது கடகராசிக்கு, கடக லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சியாகிறார். இதைத்தான் நாம் ஏற்கனவே மாளவிகா யோகம் என்று சொல்லியிருந்தோம். அதாவது பஞ்சமகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய சுக்கிரன் என்ற கிரகத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோகம். இதையும் தவிர இவர்களுக்கு பர்வத யோகம் என்றொரு யோகம் இருக்கிறது. கடகராசியை பொறுத்தவரை இந்த மாதத்தின் தொடக்கத்தில் இவர்களுக்கு பூரணமான அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய இந்த செவ்வாய் என்ற கிரகம் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்து ஜென்ம ராசிக்கு வருகிறார். மேலும் இவர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி என்ற கிரகம் வக்கரம் அடைந்திருக்கிறார். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் இவர்களுக்கு வெற்றி ஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானத்தில் இருப்பதும் குருவின் பார்வையில் வந்து அமர்வதும், பிறகு புதன் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதும் இவர்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை, குறிப்பாக இவர்களது வீடு, வாகனம், மனை போன்ற விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றத்தை, ஒரு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிறகு சுக்கிரன் 5ஆம் வீட்டில் அமர்ந்து 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை, தனது சொந்த வீட்டை பார்ப்பதனால் இவர்களுக்கு லாபம் மட்டுமல்லாமல் எந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று இது நாள் வரை இவர்கள் பிரயத்தனப்பட்டார்களோ இந்த விஷயங்கள் என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். மேலும் சூரியன் மாதத்தின் தொடக்கத்தில் 3ஆம் வீட்டில் இருக்கிறார். பிறகு அவர் 4ஆம் வீட்டுக்கு வருகிறார். இங்கு சூரியன் என்பவர் தனஸ்தானாதிபதி. இவர் வெற்றி ஸ்தானம், பிறகு சுகஸ்தானத்துக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் இவர்களது தனம், அதனால் இவர்களுக்கு சுகம், அதனால் இவர்களுக்கு வெற்றி, இதன் மூலம் அபிவிருத்தி என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். எங்கே இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இவர்கள் மிகவும் கவனமாகவும் தெளிவாகவும் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தில் சனி வக்கரம் என்பது இதனால் வரை இவர்களுக்கு 8ஆம் வீட்டில் இருந்து ஏராளமான பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த இந்த சனி என்ற கிரகம் இப்பொழுது பின்னோக்கி செல்வதனால் அந்த 8ஆம் இடத்திலிருந்து இவர்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருந்த தோல்விகள் மற்றும் அவமானங்களில் ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம் என்பது கிடைக்கும். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகம் இவர்களுக்கு பித்ருஸ்தானம் மற்றும் பித்ரு வர்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சில நேரம் ஆலயங்களுக்கு செல்வது, சில பாக்கியங்களை அடைவது போன்ற விஷயங்களில் கடைசி நேரத்தில் கொஞ்சம் தாமதங்களையும் தடைகளையும் ஏற்படுத்தும். லக்னத்துக்கு 12ஆம் வீட்டில் இது நாள் வரை இருந்த செவ்வாய் ஏதோ ஒரு பிரச்சனை இவர்களுக்கு தொடர்ந்து துரத்தி கொண்டே இருக்கிறது. இந்த செவ்வாய், அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய மோட்டார் அப்ளையன்சஸ், வாகனங்கள், எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் போன்ற விஷயங்களை குறிகாட்டுகிறது. இதில் ஒரு விஷயம் முடிந்தால் அடுத்த பிரச்சனை, அடுத்த பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை என்பதை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருந்தது. இதே செவ்வாய் ராசிக்கு 5ஆம் வீட்டுக்கும் அதிபதியாகி 12ஆம் வீட்டுக்கு வருவதனால், இவர் 10ஆம் வீட்டுக்கும் அதிபதியாகி 12ஆம் வீட்டுக்கு வருவதனால் இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வருவது போல் வந்து இவர்களது கவனத்தை வேறு பக்கம் திருப்பி இதனால் கொஞ்சம் கூடுதலான செலவுகள் என்பதையும் ஏற்படுத்தியது. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு ஒரு மாற்று, ஒரு சேஞ்ச் செய்வதன் மூலம் ஒரு முன்னேற்றம் வருமா என்று எதிர்பார்த்து அது தடையானதும் கொஞ்சம் தாமதப்படுவதும் இவர்களுக்கு மனதளவில் ஏதோ ஒரு நெருடலை கொடுத்து கொண்டிருந்தது. இப்பொழுது இந்த செவ்வாய் என்பவர் ஜென்ம ராசியில் நீசமடைய போகிறார். இதனால் இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அல்லது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் இனி இவர்களுக்கு விரயம் அல்லது செலவு என்பது ஏற்படாது. இருந்தாலும் கூடுதலான ஒரு கவனமும் அக்கறையும் இவர்களது குழந்தைகள் மேலும் இவர்களது தொழில் மேலும் இவர்கள் கவனமாக கையாள வேண்டும். இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் இவர்கள் கூடுதல் கவனம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் கண்களை நம்பாதே, அது உன்னை ஏமாற்றும் என்று சொல்வதை போன்ற ஒரு அமைப்பை இந்த கிரகநிலை ஏற்படுத்தும்.
இதனை மட்டும் கடகராசிக்காரர்கள் கவனமாக கையாண்டு கொள்ளுங்கள். ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நமது மதிமயங்கி புது புது விஷயங்களை ஈர்க்க வைக்கும். அது ஆண்களுக்கு பெண்களானாலும் பெண்களுக்கு ஆண்களானாலும் இதனால் உறவு முறை சிக்கல், குடும்பத்தில் குழப்பங்கள் போன்ற விஷயங்கள் இல்லாமல் நீங்கள் உங்களை கவனமாகவும் பத்திரமாகவும் பார்த்து கொள்ளுங்கள். இதை தவிர உங்களுக்கு லாபம் என்பது கண்டிப்பாக வந்து கொண்டுதான் இருக்கும். இந்த லாபத்தில் ஒரு குழப்பமோ ஒரு பிரச்சனையோ வராது. இருந்தாலும் லாபஸ்தானத்தில் இருந்த குரு என்ற கிரகம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி முதல் வக்ரமடையவிருப்பதனால் இந்த லாபம் என்பது இதனால் வரை வந்தது போல் எளிதாக வராது. கொஞ்சம் போராடி மீண்டும் மீண்டும் கேட்டு அந்த லாபத்தை முழுவதுமாக வாங்காமல் தவணை முறையில் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக ஏற்படும். இருந்தாலும் நாம் அதற்கும் தயாராகிக் கொள்வதுதான் என்னை பொறுத்தவரை புத்திசாலித்தனம். பரிகாரம் என்று வரும்பொழுது வியாழக்கிழமைகளில் நாம் குரு வழிபாடு செய்வதும், மேலும் செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதிகளில் செவ்வாய்க்கு பிரதி தேவதையாக வரக்கூடிய இந்த முருகனை வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகளை நாம் தடுத்து நம்மை ஒரு கவச்சம் போல் காப்பதற்கு இந்த முருக வழிபாடு என்பது நமக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். வாழ்த்துக்கள். சிம்ம ராசிக்கு பலன் சொல்வதற்கு வெகு நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் இவர்களுக்கு 2 விதங்களில் பிரச்சனைகள் என்பது வந்தது. ஒன்று 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி. இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி என்ற கிரகம் சிம்ம ராசி அதிபதி சூரியனுக்கு சத்ரு கிரகமாக வருவதனால், 7ஆம் இடம் என்பது கணவனுக்கு மனைவியை குறிக்காட்டுவதனால் இவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் ஏதாவது ஒரு சிக்கல், சார் அது எப்பொழுதுமே இருக்கு சார் என்று சொல்லாதீர்கள். அதாவது சீரும் சிங்கங்கள் போல் நாங்கள் சீறிக்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் சிம்மராசியின் அதிபதி சூரியன் காலில் சுடுதண்ணி ஊற்றியது போல் மிகவும் பரபரப்பாக இவர்கள் இருப்பார்கள். நான் ரெடி, நீ ரெடியா என்று கேட்கக்கூடிய நபர்கள் தான் இவர்கள். ஏனென்றால் இவர்களது வேகத்தையும் ஆற்றலையும் கட்டுப்படுத்துவது என்பது மிகவும் கடினம். சரிங்க சார், இப்போ என்ன சார் விஷயம் என்பது புரிகிறது. 7ஆம் வீட்டில் சனி வக்ரம் அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமையில் ஒரு குட் நியூஸ் என்பது ஏற்படும். அதில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் விலகும். ஆஹா, இதற்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வதும் எனக்கு புரிகிறது. மேலும் இவர்களுக்கு லக்னத்தில் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு என்பவர் அமலா யோகம். இது ஒரு சுப யோகம். இதன் விளக்கத்தை நான் போன பதிவில் சொல்லியிருந்தேன். இந்த குரு என்பவர் 10ஆம் வீட்டில் அமர்ந்து, அதாவது 10ஆம் வீடு என்பது இந்த குரு என்ற கிரகத்துக்கு ஒரு உகந்த வீடு கிடையாது. இந்த குரு வக்கரம் அடைய போகிறார். அதனால் அவர் 9ஆம் வீட்டை நோக்கி பயணிக்கிறார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ ஒரே கல்லில் 2 வில்லன்களும் அடிபடுகிறார்கள். அதாவது சனி வக்கரம் என்பதும் இவர்களுக்கு பிளஸ், குரு வக்கரம் என்பதும் இவர்களுக்கு பிளஸ். 2 மைனஸ் இவர்களுக்கு விலகுகிறது. இதற்கப்புறம் அடக்கினா அடங்குற ஆளா நீங்க என்று சொல்வதை போன்ற அமைப்பு சிம்ம ராசியை பொறுத்தவரை இனி இவர்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றமாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக லாபஸ்தானம் வலு பெறுகிறது. தனஸ்தானாதிபதி சொந்த வீட்டில் ஆட்சி, ராசியாதிபதி தனஸ்தானத்தில். இதனால் தனம், காசு, பணம், துட்டு, மணி என்று சொல்லக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு ஏற்படுகிறது. 2 விதங்களில் அல்லது 3 விதங்களில் வருமானம் வரும். சார் வருமா என்றால் கண்டிப்பாக வரும். 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது என்ற கிரகத்துக்கு குரு பார்வையில் வந்து கட்டுப்படுகிறது. கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுவோம், கடனை அடைப்போம், வருமானம் ஏற்படும், சுகம், கம்ஃபர்ட், லக்ஸரி என்பது ஏற்படும். பிறகு இவர்களுக்கு தனஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானத்தில், வெற்றி ஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில். இதனால் இவர்களுக்கு வெற்றி, கம்ஃபர்ட், லக்ஸரி, புதிதாக வீடு வாங்க வேண்டும், கார் வாங்க வேண்டும், பைக் வாங்க வேண்டும், பழைய விஷயத்தை விற்று ஒரு புதிய விஷயத்தை கிரகித்து கொள்ள வேண்டும் போன்ற அமைப்புகள் எல்லாம் இவர்களுக்கு நல்ல அனுகூலமாக இருக்கிறது. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியின் வீரியம் குறைகிறது. உணவு பழக்கங்கள் விஷயத்தில் கவனமாக இவர்கள் தங்களை பார்த்து கொள்ள வேண்டும். ரொம்ப தேடி பிடிச்சு பார்த்தால் 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற ஒரு கிரகம் தான் இவர்களுக்கு மைனஸ். இந்த ராகுவும் புதனின் பார்வையில் வந்து விழுவதனால்
பெரிதாக இதன் பாதிப்புகள் ஏற்படாது. இருந்தாலும் தடை செய்யப்பட்ட பொருட்கள், அரசாங்கத்துக்கு எதிரான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் இவர்கள் இறங்கக்கூடாது. ஏனென்றால் இந்த ராகுக்கு கேந்திரத்தில் சூரிய பகவான், அரசாங்கத்தை குறிகாட்டக்கூடிய கிரகம் வந்து அமர்வதனால் இவர்கள் கவனமாக தங்களை பார்த்து கொள்ள வேண்டும். இதை தவிர இவர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் சொல்கிறேன். ராசிக்கு 12ஆம் வீட்டில் மாதத்தில் 21ஆம் தேதி செவ்வாய் வந்து அமர இருக்கிறார். இந்த செவ்வாய் என்பவர் இவர்களுக்கு 4ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருவதனால் இவர்கள் 12ஆம் வீடு என்பது காலை குறிக்காட்டுகிறது. எனவே பாதங்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்போர்ட்ஸ் செய்கிறேன், ஜிம்மு செய்கிறேன் என்று சொல்லி பாதங்களில் ஏதாவது வலிகளோ பிரச்சனைகளோ இல்லாமல் புத்திசாலித்தனமாக உங்களை பார்த்து கொள்ளுங்கள். மேலும் உங்களது வீடு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும், வயதை அனுசரித்து தந்தையின் உடல்நிலை உத்தியோகமாக இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாய் குறிப்பாக சகோதரர்களை குறிகாட்டுவதனால் சகோதரர்களுடன் நீங்கள் பேசும் பொழுது வார்த்தைகள் அவர்களை காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும். இதுக்கு என்ன சார் பண்ணலாம்? பேசாமல் மௌனமாக இருப்பது, பிறகு யோசித்து சொல்கிறேன் என்று பதில் சொல்வது புத்திசாலித்தனம். இந்த ஒரு விஷயத்தை தவிர இந்த மாதம் முழுவதுமே இவர்களுக்கு ஒரு அமக்களமான மாதமாக இருக்கிறது. இதனை நீங்கள் பிரயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். ராசியின் தொடக்கத்தில், அதாவது முதல் 20 நாட்கள் செவ்வாய் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில், 9ஆம் அதிபதி லாபத்தில், 4ஆம் அதிபதி லாபத்தில் என்பது நிகரற்ற லாபம். மேலும் இவர்களுக்கு செவ்வாய் குருவின் வீட்டை பார்ப்பதும், குரு செவ்வாயின் வீட்டை பார்ப்பதும், செவ்வாய் உச்சமடையக்கூடிய வீட்டை பார்ப்பதும் பார்வை பரிவர்த்தனை என்பதனால் இவர்களது அனைத்து முயற்சிகளிலும் ஒரு நல்ல வெற்றி என்பதை இவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். பிரமாதமான மாதமாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அமையும். வாழ்த்துக்கள். கன்னிராசிக்கு பலன் சொல்வதற்கு நான் வெகு நேரமாக காத்திருக்கிறேன். இதன் காரணம், ராசியில் கேது வந்த பிறகு இவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்தது போல், ஏதோ ஒரு விஷயத்தை பறி கொடுத்தது போல், இந்த டிப்ரெஷன் என்று சொல்கிறார்களே, அது போன்றெல்லாம் இருக்க வேண்டிய ஒரு அமைப்பில் இது நாள் வரை இருந்தார்கள். ராசிக்கு குரு பார்வை வந்த பிறகு கொஞ்சம் இவர்கள் வெளியே வந்தார்கள். ஓரளவுக்கு கொஞ்சம் திடகாத்திரமாக மாறினார்கள். ராசிக்கு குரு பார்வை வந்த பிறகு படிப்படியாக ஒரு வளர்ச்சி என்பது ஏற்பட்டது. இந்த அக்டோபர் மாதத்தில் ராசியாதிபதி சொந்த வீட்டில் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் என்பது இவர்களுக்கு பத்தர யோகம், பஞ்சமகா புருஷ யோகத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு யோகமாக வருகிறது. இதன் விளைவாக இவர்கள் 6 பாலிலும் 6 அடிக்கலாம். ஏனென்றால் கிரக நிலைகள் இவர்களுக்கு அவ்வாறு அமர்ந்திருக்கிறது. அதை தவிர ஒரு 1-2 வைடு, ஒரு 1-2 நோபால் வரக்கூடிய அமைப்பும் வருகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்தில் இவர்களுக்கு சுக்கிரன் ஆட்சி. மேலும் சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கும் இதே மாதத்தில் 14ஆம் தேதி பயணிக்கிறார். தனஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானத்தில், பிறகு ராசியாதிபதி தனஸ்தானத்தில். இதனால் இவர்கள் இறங்கக்கூடிய விஷயங்களில் தனப்பிராப்தம், கொடுத்த வார்த்தைகளை காப்பாற்றுவது, மேலும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், வருமானம் என்பது தடையில்லாமல் வருவது, ராசிக்கு குரு பார்வை. மேலும் விரையாதிபதி இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு நீசமடைய இருக்கிறார். இதனால் இவர்களது விரயம், செலவு போன்ற விஷயங்கள் குறைந்துவிடும். நல்ல மாற்றம், நல்ல ஒரு வேகம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமாக காணப்படும். இதன் காரணம், 6ஆம் வீட்டில், ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி என்ற கிரகம் வக்ரம் அடைவதனால் இவர்களுக்கு ஒரு நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை எடுத்து செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு ஏற்படும். ஒரு நேரத்தில் நாம் பல வேலைகளை செய்யும் பொழுது அதற்குண்டான ஒரு ஊதியம், அதற்குண்டான ஒரு சம்பளம் என்பது கண்டிப்பாக நமக்கு வரும். சார், இதை தவிர வேற ஏதாவது கன்னிராசிக்கு நல்லா சொல்லுங்க சார், நீங்க சொல்றதுல ஏதோ கொஞ்சம் கம்மியா இருக்கே அப்படின்னு யோசிக்காதீங்க. ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானாதிபதி வரவிருக்கிறார். செவ்வாய் அங்கு நீசமடைந்திருந்தாலும் முதலில் 10ஆம் இடம் என்ற இடத்தில் திக்பலம், வெற்றி ஸ்தானாதிபதி ஜீவனத்தில், பிறகு வெற்றி ஸ்தானாதிபதி லாபத்தில். ஆஹா, கேட்பதற்கே எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறது. ஜீவனம், லாபம்,
வெற்றி மூன்றும் பூரணமாக இவர்களுக்கு அனுகூலமாக வருகிறது. மேலும் ராசியாதிபதி தனஸ்தானாதிபதியும் இவர்களுக்கு வெற்றி ஸ்தானத்தில். இதனால் இவர்கள் எங்கு சென்றாலும் ஒரு முத்திரை பதிப்பார்கள். தொழில் ரீதியாக பல புது புது ஒர்க், புது புது அசைன்மெண்ட் இவர்களை தேடி வரும். ஒரு மாற்றம் வேணும், ஒரு நல்ல முன்னேற்றம் வேணும், அதற்காக காத்திருக்கிறேன் என்று எதிர்பார்த்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர் வரும், வெளிநாட்டு தொடர்பு வரும். சார், ஏற்கனவே வெளிநாட்டு தொடர்பெல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு சார், ஆனால் விசா கிடைக்கவில்லை என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கும் விசா கிடைக்கும். இவர்களுக்கு இந்த லாபமும் இந்த ஜீவனமும் பூரணமாக பலம் பெறுகிறது. மேலும் பழைய ப்ராப்பர்ட்டியை நான் விற்க நினைத்தேன், நான் நினைத்ததை விட ஒரு நல்ல விலை எனக்கு கிடைத்தது என்று சொல்லக்கூடிய அமைப்பு. அதன் பிறகு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோ ஒரு நல்ல சொத்தோ இவர்கள் வாங்க முடியும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற ஒரு கிரகம் சில நேரங்களில் இவர்களுக்கு ஏதாவது ஒரு உறவு முறை சிக்கலை ஏற்படுத்தும். 2 விஷயங்களில், ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும். 7ஆம் இடம் என்பது இங்கு வியாபார கூட்டாளிகளையும் குறிக்காட்டுவதனால் இவர்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மற்றும் இவர்களுடைய இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டர்களுடன் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கு ராசிக்கு குரு பார்வை இருப்பதனால் பிரச்சனைகள் பெரிதாக வந்தாலும் இவர்களை பாதிக்காது. தனஸ்தானமும் வெற்றி ஸ்தானமும் இவர்களுக்கு பூரணமாகவும் அனுகூலமாகவும் இருக்கிறது. இந்த மாதம் முழுவதும் கன்னிராசிக்காரர்களுக்கு பிரமாதமான காலகட்டம். இதனை நீங்கள் பக்குவமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். இந்த அக்டோபர் மாதம் துளாராசிக்கு என்ன சொல்ல போகிறது சார்? துளாராசிக்கு ஏதாவது ஒரு குட் நியூஸ் சொல்லுங்க சார் என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. துளாராசிக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்தில் மாளவிகா யோகம் தொடர்கிறது. பிறகு சங்க யோகம் என்ற ஒரு யோகம் இருக்கிறது. சார், எனக்கு இந்த சங்க தமிழன் தான் சார் தெரியும் என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. அதாவது 5ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் ஒருவருக்கொருவர் கேந்திரம். 5ஆம் அதிபதி சொந்த வீட்டில், அவருக்கு கேந்திர ஸ்தானத்தில் 6ஆம் அதிபதி குரு அமர்ந்திருக்கிறது. இவர்களுக்கு சங்க யோகம், இது ஒரு சுப யோகமாக வருகிறது. சார், துளாராசிக்காரர்கள் தூள் கலப்பக்கூடிய ஒரு காலகட்டம் சார். பிரமாதமான ஒரு ஜாக்பாட் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கிறது. அஷ்டமஸ்தானத்தில் இருந்த குரு, இது நாள் வரை அஷ்டம குரு என்று எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இந்த அஷ்டம குரு வக்ரமடைய போகிறது. அதனால் பின்னோக்கி நகர்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். பூரணமாக இந்த அஷ்டம குருவின் தாக்கம் உங்களுக்கு விலகுகிறது. இதனால் நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம், பலவிதமான கஷ்டங்கள் குழப்பங்களும் உங்களுக்கு தீரும். ராசியாதிபதி மாதத்தின் தொடக்கத்தில் ராசியில், பிறகு இவர் தனஸ்தானத்தில். இதனால் தனப்பிராப்தம் என்பது இவர்களுக்கு அனுகூலமாக ஏற்படும். 2-3 விதங்களில் இவர்களுக்கு பணம் வரும். பிறகு மாதத்தில் 7ஆம் தேதியில் ராசியில் புதன் வந்து அமர்கிறார். அதாவது நீங்களும் புத்திசாலிகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நீங்கள் பக்குவமாக வெளிப்படுத்துவீர்கள். இதனை பலர் பாராட்டி புகழ்ந்து, உங்களது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம், அதன் மூலம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் என்பதை கொடுப்பதற்கு இந்த கிரக நிலைகள் அனுகூலமாக இருக்கிறது. இதெல்லாம் ஜோதிட விதிகள். எனது பாஷையில் சொல்ல வேண்டும் என்றால் இதனை கண்ணா லட்டு திங்க ஆசையா என்று சொல்வதாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ற கிரகம் உபஜயஸ்தானத்தில் இவர்களுக்கு நிகரற்ற லாபத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். லாபஸ்தானாதிபதியே பாதகாதிபதியாக வந்து பாதகாதிபதி நீச்சம் என்பதும் இவர்களுக்கு ஒரு விதத்தில் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அஷ்டமகுருவின் தாக்கம் விலகுகிறது. 6ஆம் இடத்தில் ராகு அனுகூலம். ராசியாதிபதி மாதத்தின் தொடக்கத்தில் ராசியில், பிறகு தனஸ்தானத்தில். பாக்யாதிபதி ராசியில், பிறகு அவரும் தனஸ்தானத்தில். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி என்ற கிரகம் வக்ரம் என்பதனால் இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்கள் புதிதாக ஒரு மாற்றத்தை எடுத்துக்கொள்ளாமல் வழக்கமாக தெளிவாக போவது புத்திசாலித்தனம். புதுசா ஒரு காலேஜ் வருது, புதுசா ஒரு கோர்ஸ் வருது, ஒருத்தர் சொல்றாரு, அவரை நம்பி நான் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன் என்று எடுத்துக்கொள்ளாமல் இதனால் வரை இவர்கள் எவ்வாறு பயணித்தார்களோ அவ்வாறே போவது புத்திசாலித்தனம். சார், இதை தவிர துலாமுக்கு ஒரு குட் நியூஸ் ஏதாவது சொல்லுங்க சார்.
ராசிக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வர இருக்கிறார். ஏற்கனவே அவர் 9ஆம் இடம் பாக்கியத்தில் இருக்கிறார். பிறகு 10ஆம் இடத்தில் நீசம் அடைந்தாலும் ஸ்தான பலம் என்றொன்று இருக்கிறது. இதனால என்ன சார், உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணைவரால் பாக்கியம் மற்றும் முன்னேற்றம் ஏற்படும். சார் கரெக்டா தான் சொல்றீங்களா? எங்களுக்கு எங்க வாழ்க்கை துணைவர்னால பிளஸ் வருமா என்றால் கண்டிப்பாக வரும். உங்களது வாழ்க்கை துணைவருக்கும் ஒரு உத்தியோகத்தில் முன்னேற்றம், ஒரு உத்தியோக மாற்றம், அதன் மூலம் அபிவிருத்தி, அதன் மூலம் ஏற்றம் என்பது ஏற்படும். இதனால் குடும்பத்தில் சுபம் மேலும் சுக நிகழ்வுகள் என்பது ஏற்படும். ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் துலா ராசி தூள் கலப்பும் என்பது இந்த மாதம் கண்டிப்பாக நடக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தேடி தேடி பார்த்தா ஒரே ஒரு கிரகம் ராசிக்கு 12ஆம் இடத்தில் கேது, அதுவும் குரு பார்வையில் வந்து அமர்கிறார். இதை தவிர இவர்களுக்கு எந்த கிரகமுமே பாதகமாக இல்லை. கண்டிப்பாக முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டம். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசிக்கு நான் பலன் சொல்வதற்கு வெகு நேரமாக காத்திருக்கிறேன். இதன் காரணம், இவர்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி ஆட்சி என்பது சசயோகம். இதையும் தவிர இவர்களுக்கு அகண்ட சாம்ராஜ்ய யோகம் என்றொரு யோகம் இருக்கிறது. லாபஸ்தானத்தில் சூரியன் 5ஆம் வீட்டின் அதிபதியான குரு லாபஸ்தானத்தில் இருக்கும் சூரியனை பார்ப்பது அகண்ட சாம்ராஜ்ய யோகம். மேலும் லாபஸ்தானத்தில் 3 கிரகங்கள் என்பது திரிக்கிரக யோகம் என்று வருகிறது. ராசியில் சுக்கிரன், மாதத்தின் முடிவில் ராசியில் புதன், 7ஆம் வீட்டில் குரு. இந்த சுக்கிரன் புதன் ராசியில் இருக்கும் பொழுது பிரமாதமாக நமது புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவது மட்டுமல்லாமல் ஒரு இளமை மாறாத தோற்றம், நாம் செல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் பலரையும் நம் பக்கம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு. காலையில் எந்திரித்து பார்க்கும் பொழுது முகத்தில் ஒரு பூரிப்பு. என்ன இவரு முதலெல்லாம் ரொம்பவும் டல்லா இருப்பாரே, இப்பொழுது பிரகாசமாக இருப்பதை பார்த்தால் புதிதாக ஏதாவது ஒரு தொடர்பு ஏற்பட்டு விடுமோ என்று இவர்களது வாழ்க்கை துணைவரே இவரை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய அளவில் ஒரு பூரிப்பை இவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம். திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த அமைப்பு என்பது, நான் ஏற்கனவே சொன்னது போல் கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா என்று ஏதோ ஒரு பாடலில் வருகிறதே, அதனை நீங்கள் பொருத்திக் கொள்ளுங்கள். இந்த ஒரு திருமண நிகழ்வுக்காக நான் காத்திருக்கிறேன் என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு வாழ்க்கை துணைவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் என்பது தெளிவாக காண்பிக்கப்படும். 4ஆம் இடத்தில் சனி வக்கரம் என்பது அர்த்தாஷ்டம சனியின் தாக்கம் என்பது இவர்களுக்கு குறைகிறது. இதனால் இவர்களது வீடு, வாகனம், மனை போன்ற விஷயங்களில் ஒரு நல்ல தெளிவான போக்கு, அதாவது இதனால் வரை ஒரு பிரச்சனை இருந்தது, அந்த பிரச்சனை முடிந்த பிறகு அடுத்த பிரச்சனை, அது முடிந்த பிறகு அடுத்த பிரச்சனை என்று தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தது. வரக்கூடிய காலகட்டங்களில் இவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட முடியும். லாபஸ்தானத்தில் சூரியன், ஜீவனாதிபதி லாபத்தில். இது ஒரே ஒரு விஷயம் போதுமே. இந்த ஒரே ஒரு விஷயத்தை வைத்து 6 பாலிலும் இவர்கள் 6 அடிக்கக்கூடிய அமைப்பாக வருகிறது. இவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு என்னவென்றால், பஞ்சமஸ்தானத்தில் ராகு. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புதிதாக ஒரு மாற்றத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம். புதிதாக ஒரு பள்ளிக்கு மாற்றுகிறேன், ஒரு கல்லூரிக்கு மாற்றுகிறேன், புதிதாக வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கிறேன், அந்த கல்லூரியின் சான்றிதழ்கள் அங்கீகரிக்கப்பட்டனவா என்பதை இவர்கள் தெளிவாக தெரிந்து கொண்டால் போதுமானது. ராசியாதிபதி மாதத்தின் தொடக்கத்தில் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் சில நேரங்களில் முடிவுகள் எடுக்கும் பொழுது ஒரு தடுமாற்றம் என்பது ஏற்படும். இதனால் அவரவர் சார்ந்த தொழில் துறைகளில் உள்ள குருமார்களிடம் இவர்கள் ஏதாவது ஒரு யோசனை கேட்பது புத்திசாலித்தனம். பிறகு ராசியாதிபதி நீசம் அடையக்கூடிய காலகட்டங்கள், அதாவது மாதத்தில் 21ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்தை இவர்கள் விட்டு கொடுத்தது போல் இருப்பார்கள். ராசிக்கு 7ஆம் இடத்தில் இவர்களுக்கு குரு வக்கரம் என்பதனால் கணவன் மனைவி உறவு முறைகளில் சில நேரத்தில் சிக்கல்கள் வருவது போல் வந்தாலும், ராசியாதிபதி அஷ்டமம் பிறகு நீசம் என்பதனால் இவர்கள் விட்டு கொடுத்து போய்விடுவார்கள். என்ன சார் கரெக்டா தான் சொல்றீங்களா? விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் விட்டு கொடுக்கவே தெரியாதே என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. இருந்தாலும் ஜோதிட ரீதியாக இந்த ராசி அதிபதியின் செயல்பாட்டை நாம் கிரகங்களின் வீடுகளை வைத்துத்தான் நிர்ணயம் செய்ய வேண்டும். எனவே இந்த மாதம் கண்டிப்பாக இவர்கள் விட்டு கொடுத்து போவதற்குண்டான அமைப்பு இருக்கிறது. சார், நம்ம லைஃப் பார்ட்னரிடம் நாம் விட்டு கொடுத்து போவதனால் எந்த விதத்திலும் ஒரு தவறு இல்லை. அதனால் நமக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் தான் ஏற்படும். இதனை நீங்கள் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். பிறகு இந்த மாசத்தின் 17ஆம்
15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 12ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் இவர்களது தந்தை வர்க்கம், பித்தூர் வர்க்கம் வயதை அனுசரித்து அது தொழிலாக இருந்தாலும், உத்தியோகமாக இருந்தாலும், வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன தடுமாற்றம் என்பது ஏற்படும். ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய வழிபாடு, சிவ வழிபாடு, சூரிய நமஸ்காரம் செய்வது மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் அங்காரக வழிபாடு, முருக வழிபாடு செய்வது, வெள்ளிக்கிழமைகளில் துர்கா வழிபாடு செய்வதும் இவர்களுக்கு ஒரு நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கிறது. இதனை நீங்கள் உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்கு பலன் சொல்வதற்கு வெகு நேரமாக காத்திருக்கிறேன். இதன் காரணம், இந்த மாதத்தின் தொடக்கத்தில் இவர்களுக்கு ராசிக்கு 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஒன்றாக சேர்கிறது. ஜோதிட ரீதியாக இதன் பெயர் என்னவென்றால் தர்ம கர்மாதிபதி யோகம். லாபஸ்தானாதிபதி சொந்த வீட்டில் ஆட்சியாகிறது. பிறகு 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்து லாபஸ்தானத்திற்கு வருவது நிகரற்ற லாபத்தை ஏற்படுத்துகிறது. ராசிக்கு 6ஆம் வீட்டில் இது நாள் வரை குரு மறைந்து விட்டது, எங்களுக்கு எதுவுமே நடக்கவில்லை என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு வக்ரம் என்பது குரு பின்னோக்கி நகர்வதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே இந்த 6ஆம் வீட்டுக்கு உண்டான வம்பு, வழக்கு, நோய், எதிரி, கடன் போன்ற விஷயங்களில் இவர்களுக்கு ஒரு தெளிவு, ஒரு மாற்று பாதை, இந்த பாதையில் போனால் பயணம், அதன் மூலம் வெற்றி என்ற ஒரு அமைப்பை கொடுக்கிறது. உள்ளே ஒரு உஷ்ணம் வந்தால் உன் வாழ்வில் வெளிச்சம் வரும் என்று சொல்வதை போல் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில், வெற்றி ஸ்தானத்தில் ஒரு மந்த போக்கில் இருந்த சனி இப்பொழுது வேகம், அதிவேகம் என்று வக்ரமடைந்திருப்பதனால் இவர்களது அனைத்து முயற்சிகளிலும் ஒரு சீரிப்பாயக்கூடிய வேகம் என்பது இவர்களுக்கு இருக்கும். ராசிக்கு செவ்வாயின் பார்வை, 5ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் அமர்ந்து ராசியை பார்ப்பதனால் இவர்கள் எங்கு சென்றாலும் ஒரு வேகத்துடனும் ஒரு ஆற்றலுடனும் இவர்களது எனர்ஜியை வெளிப்படுத்தக்கூடிய விதமாகவும் அதன் மூலம் பலரை தங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்புமாக நாம் இவர்களை பார்க்க முடியும். தனுசுக்கு மவுசு கூடுகிறது என்று சொல்வதை போன்ற ஒரு அமைப்பு ஏற்படுகிறது. குறிப்பாக அரசாங்க வேலைக்காக நான் காத்திருக்கிறேன், அரசாங்கத்திலிருந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் எனக்கு நடக்க வேண்டும் என்பதை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம். எதிரிகளை பந்தாடி, எதிர்ப்புகளை முறியடித்து இவர்கள் செல்லக்கூடிய அனைத்து இடங்களிலும், அனைத்து விஷயங்களிலும் ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய காலகட்டமாக நாம் இவர்களுக்கு இதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். இவர்களது பாக்கியம், தனம் மற்றும் தொழில், உத்தியோகம், லாபம் இது சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் இவர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே ஒரு நிகரற்ற வெற்றி என்பதை ஏற்படும். 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கேது என்ற கிரகம் குருவின் பார்வையில் வந்து அமர்கிறது. லாபஸ்தானாதிபதி நிகரற்ற லாபத்தை கொடுப்பதற்கு இந்த மாதம் தயாராக இருக்கிறது. இவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டியது 2 விஷயங்களில். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் நீசம் என்பதனால் சில நேரங்களில் சின்ன சின்ன உடல் உபாதைகள் என்பது இவர்களது குழந்தைகளுக்கும் ஏற்படும். எனவே கவனமாக தங்களது உடலை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகம் இவர்களது வீடு, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு சின்ன சிக்கலை கொடுக்கும். அல்லது புதிதாக ஒரு இடம் வாங்க வேண்டும் என்று வந்தாலோ, ஒரு வாகனமோ ஒரு வீடோ வாங்க வேண்டும் என்று வந்தாலோ இவர்கள் அந்த சான்றிதழ்களை சரிபார்க்கும் பொழுது, அந்த ஆவணங்களை சரிபார்க்கும் பொழுது 1க்கு 2 முறை இவர்கள் தெளிவாக ஆராய்ந்த பிறகு முடிவெடுப்பது இவர்களுக்கு நல்லது. இந்த 2 விஷயங்களை மட்டும் இவர்கள் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். பரிகாரம் என்று வரும் பொழுது அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு இவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் சஷ்டி திதிகளில் முருக வழிபாடு செய்வதும், 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகம் சில நேரத்தில் கொஞ்சம் அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த ஒவ்வாமை போன்ற சின்ன சின்ன உடல் உபாதைகளை ஏற்படுத்தும் என்பதனால் இவர்கள் வியாழக்கிழமைகளில், வெள்ளிக்கிழமைகளில், ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கா வழிபாடு செய்வதன் மூலம் ஒரு நல்ல மேன்மையை இவர்கள் எதிர்பார்க்க முடியும். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை இவர்களது ஜீவனமும் லாபமும் நிகரற்ற சுப பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருப்பதனால் வரக்கூடிய லாபத்தை வைத்து அனைத்து பிரச்சனைகளையும் இவர்கள் எளிதாக சமாளித்து விடலாம். வாழ்த்துக்கள் நண்பர்களே. நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் கிரக நிலைகள், ஜோதிட விதிகள், யோகங்கள் போன்ற விஷயங்களை எடுத்து சொல்வது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த காணொளியின் மைய நோக்கம். இந்த பதிவை நீங்கள் உங்களது நட்புகளுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். நன்றி.
மகர ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு குரு பார்வை வந்து விட்டது, 7.5 சனி முடிய போகிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் ஒன்றும் கைகளில் வரவில்லையே சார் என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. நாம் சொல்வதை போல் இந்த பதிவிலும் மகரம் சிகரம் ஏறக்கூடிய அமைப்பு இருக்கு சார். மேலோட்டமா சொன்ன இருப்படி என்ன இருக்கு என்று சொல்லுங்கள் என்பதும் புரிகிறது. அமலா யோகம்னு இருக்கு. அது என்ன சார், நிறைய பதிவுல அமலா யோகம் என்று சொல்கிறீர்களே என்றால், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுபக்கிரகம் வந்தால் அமலா யோகம். இதனால் நீண்ட புகழ், ஆஸ்தி, சமுதாயத்தில் நன்மதிப்பு, முன்னேற்றம், நிலையான எண்ணங்கள், காரியங்களில் அதாவது நமது செயல்களால் நமக்கு நல்ல மதிப்பு கூடும். இப்படியெல்லாம் நடக்குமா என்றால் அவ்வாறுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்க சார். பர்வத யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்கிறது. இந்த பர்வத யோகம் என்பது என்ன என்பதனை நாம் பல பதிவுகளில் சொல்லியுள்ளோம். இந்த பர்வத யோகம் என்பது ஒரு தர்ம சிந்தனை, தயாளு குணம், நகைச்சுவை உணர்வு, உணர்வு பூர்வமாக அனைத்து விஷயங்களிலும் நாம் செயல்படுவது, நம்மை பல பேர் தலைவர் என்று அழைப்பது. சார், என்னைய நிறைய பேர் ஏற்கனவே தலைவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனா அவர்களெல்லாம் நல்ல ஒரு உருப்படக்கூடிய செயல்களில் இல்லை. ஏதோ ஒரு நல்ல தெளிவான நபர்கள், ஒரு ஆதாயம் கொடுக்கக்கூடிய நபர்கள் நம்மை தலைவர் என்று சொன்னால் நாம் ஒத்துக்கொள்ளலாம். இவர்களெல்லாம் என்னை தலைவர் என்று சொல்லும்போது நான் தான் ஒரு கூட்டத்தை வைத்து மேய்த்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். இதையும் தவிர இவர்களுக்கு திரிக்கிரக யோகம் என்ற ஒரு யோகம் இருக்கிறது. அது என்ன சார், புதுசா இருக்கே அப்படி எல்லாம் யோசிக்க வேணாம். ராசிக்கு 9ஆம் இடத்தில் 3 கிரகங்கள் இருந்தால் அதன் பேரு திரிக்கிரக யோகம். அதையும் தவிர இவர்களுக்கு சீரிநாத யோகம். சார், நாங்க தானே சார் சீறிக்கிட்டு இருப்போம், இப்போ எங்க மேல யாராவது சீர போறார்களா என்று கேட்க வேண்டாம். இதுவும் ஒரு சுப யோகம்தான். கண்டிப்பாக நாம் சொல்வதை போல் மகரம் சிகரம் ஏறும். 7.5 சனி கடைசி நேரம், 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி வக்ரம். இதனால் 7.5 சனியின் வீரியத்தில் ஒரு குறைவு ஏற்படும். அதனால் அனுகூலமான பலன்கள் இவர்களுக்கு ஏற்படும். இதையும் தவிர பஞ்சமஸ்தானத்தில் குருவின் பார்வை ராசிக்கு. முதலில் சுக்கிரன் 10ஆம் இடத்தில், பிறகு அவரே 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபத்தில். முதலில் புதன் 9ஆம் இடத்தில், பிறகு அவரே 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில். தேடி பார்த்தா மகரத்துக்கு ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சூரியன், அஷ்டமாதிபதி, அவரும் நீசம். 3ஆம் இடத்தில் ராகு என்பது உபஜயஸ்தானத்தில் மேலும் மேலும் வெற்றிகளை கொடுப்பதற்கும் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கும் இவர்களது திறமைகளை நன்றாக வெளிப்படுத்துவதற்கும் இந்த ராகு இவர்களுக்கு பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும். தேடி பார்த்தா 9ஆம் வீட்டில் கேது என்ற ஒரு கிரகம். இந்த கேதுவும் குருவின் பார்வையில் வந்து இதன் கெடுதலான பலன்கள் கட்டுப்படுவதனால் இதன் மூலம் இவர்களுக்கு ஒரு பாதகமோ ஒரு அவயோகமோ அல்லது இந்த பாக்கியங்களில் குறைபாடோ தட்டுப்பாடோ இல்லாமல் மேலும் மேலும் வெற்றி என்ற ஒரு அமைப்பில் தான் இருக்கிறது. செவ்வாய் என்ற கிரகம் ராசிக்கு 6ஆம் இடத்தில். நாம் பல இடங்களில் சொல்லியிருக்கிறோம், உபஜயஸ்தானங்களில் 3, 6, 10, 11 வீடுகளில் அசுப கிரகங்கள் நிகரற்ற லாபத்தை கொடுக்கும். இதனால் இவர்களது வீடு, வாகனம், மனை போன்ற விஷயங்களாக இருந்தாலும் லாபஸ்தானாதிபதி ராசியை, அதாவது அவர் எங்கே உச்சமடைகிறாரோ அந்த வீட்டை பார்ப்பதாக இருந்தாலும் 10ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில், 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில், 11ஆம் அதிபதி இவர்களுக்கு குருவின் வீட்டை பார்ப்பது, குரு இவர்களுக்கு லாபஸ்தானத்தை பார்ப்பது என்று எல்லா அமைப்புகளிலுமே மகரம் சிகரம் ஏறும். சரிங்க சார், ஒத்துக்கிறேன். எங்கேயாவது ஒரு இடத்தில் நான் கவனமாக இருக்கணும் அல்லவா, அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லுங்கள். 5ஆம் வீட்டில் குரு வக்ரம். இதனால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் பிரதானமாக 5ஆம் வீடு, பூர்வஸ்தானம், புத்திரஸ்தானம், மந்திரஸ்தானம். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு சில வார்த்தைகளை நாம் சொல்லாமல் கவனமாக நாம் நம்மை பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களது போக்கு எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறே செல்வது நல்லது. புதிதாக அவர்களுக்கு கல்லூரியை மாற்றுகிறேன், அவர்களது டியூஷன் டீச்சரை மாற்றுகிறேன், அவர்களுக்கு புதிதாக வெளிநாட்டுக்கு நான் அனுப்பி படிக்க வைக்க போகிறேன் என்று இறங்கும் முன்பு தீர்க்கமாக அந்த கல்லூரியின் சான்றிதழ்கள் ஒற்றுக்கொள்ளப்படுகிறதா போன்ற விஷயங்களை கவனமாக
பார்த்து கொள்ளுங்கள். புதிதாக எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் தேவையா, அதன் மூலம் அனுகூலம் இருக்கிறதா என்ற அளவில் பார்த்து கொள்ளுங்கள். பிறகு இந்த மாதத்தின் கடைசியில் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இவர்களுக்கு செவ்வாய் என்ற கிரகம் இங்கு நீசம் அடைய இருக்கிறார். இதனால் கணவன் மனைவி ஒற்றுமையில் ஏதாவது சின்ன சின்ன குறைகள் என்பது ஏற்படும். ஆனால் ராசிக்கு குரு பார்வை இருப்பதனால் பெரிதாக பிரச்சனைகள் ஏற்படாது. லாபம் வருவது போல் சில விஷயங்கள் காண்பிக்கும். அதை நம்பி நாம் முழுவதுமாக ஒரு முதலீடு செய்திருப்போம். அல்லது இவர்களுக்கு 4ஆம் அதிபதியாகவும் செவ்வாய் வருவதனால் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல விலை வரும் என்று அதை நம்பி நாம் ஏதாவது ஒரு செலவுகள் செய்திருப்போம். ஆனால் அனுகூலம் இல்லாமல் போவதற்கு கொஞ்சம் தாமதப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. செவ்வாய் 2ஆம் வீட்டில் உள்ள சனியை பார்ப்பதனால் இவர்களுக்கு இந்த பல் மற்றும் டென்டல் ப்ராப்ளம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த 3 விஷயங்களை கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். செவ்வாய் சனி பார்வை என்பது சில நேரங்களில் எலும்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன கோளாறுகள் ஏற்படுத்தும். வண்டி வாகனங்களில் பயணிக்கும் பொழுது இவர்கள் தங்களை கவனமாக பார்த்து கொண்டால் போதும். கண்டிப்பாக லாபஸ்தானமும் ஜீவனமும் பாக்கியமும் வலு பெறுவதனால் இவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி என்பது இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்கிறது. வாழ்த்துக்கள். கும்பராசிக்கு நான் பலன் சொல்வதற்கு வெகு நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் கும்பராசியை பொறுத்தவரை 7.5 சனியின் முழு தாக்கத்தில் இருக்கிறோம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அர்த்தாஷ்டம குருவின் தாக்கத்தில் இருக்கிறோம். இந்த 2 விஷயங்களும் எங்களை போட்டு வெகுவாக நெருக்கி கொண்டிருக்கிறது என்று வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 2 விஷயங்களில் ஒரு பிளஸ் இருக்கிறது. அர்த்தாஷ்டம குரு இவர்களுக்கு குரு வக்ரம் என்பது குரு பின்னோக்கி நகர்கிறது. எனவே சுகஸ்தானம் 4ஆம் வீடு குறிகாட்டக்கூடிய வீடு வாகனம் மனை போன்ற விஷயங்களில் இதனால் வரை இருந்த ஒரு தொய்வு விலகும். மேலும் ராசியாதிபதி ராசியில் 7.5 சனியின் நடு சனியில் சனி சொந்த வீட்டில் இவர்களுக்கு இருக்கும் பொழுது ஒரு மந்த போக்கு இருந்தது. இப்பொழுது சனி வக்ரம் என்பது ஜோதிட ரீதியாக வேகம், அதிவேகம் என்ற ஒரு அமைப்பில் வருகிறது. இதனால் இவர்கள் தாங்கள் இறங்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் மிகவும் வேகமாக அணுகுமுறை செய்வார்கள். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை மந்தமாகவும் ஸ்லோவாகவும் செய்யாமல் வேகமாக செயல்படும் பொழுது நமது ஆற்றல், நமது எனர்ஜி முழுவதுமாக வெளிப்படும். அதன் மூலம் நமக்கு வெற்றிகள் ஏற்படுவதற்குண்டான அமைப்பு என்பது கண்டிப்பாக இருக்கிறது. சரிங்க சார், லாபஸ்தானாதிபதி ஜீவனத்தை பார்க்கிறது, ஜீவனாதிபதி லாபத்தை பார்க்கிறது. பார்வை பரிவர்த்தனை இந்த 2மே தொழில் மற்றும் லாபஸ்தானத்தை மையமாக வைத்து வருகிறது. கும்பத்துக்கு பரிபூர்ணமான ஒரு சுப நிகழ்வுகளை கொடுத்துத்தான் கட்டாயமாக கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையில் புதனும் சுக்கிரனும் இருக்கிறது. இதன் காரணம் இவர்கள் முறையே பஞ்சமஸ்தானத்துக்கும் சுகஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருவதனால் முதலில் புதன் சொந்த வீட்டில் இருக்கிறார், பிறகு சுக்கிரனுடன் பாக்கியஸ்தானத்தில் இறைகிறார், பிறகு சுக்கிரன் புதன் கூட்டணி என்பது ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டிற்கு வந்து இவர்களது சுகஸ்தானத்தை பார்ப்பதனால் இவர்களது தொழில், ஜீவனம், லாபம், சுகம், கம்ஃபர்ட், லக்ஸுரி, பாக்கியம் போன்ற அனைத்து விஷயங்களிலும் இவர்கள் ஒரு நல்ல மாற்றம், அதன் மூலம் ஒரு ஏற்றம், ஒரு முன்னேற்றத்தை காண முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. இதற்கு நான் ஏன் இவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டேன் என்றால், இன்னமும் எனக்கு 7.5 சனி 7.5 சனி 7.5 சனி என்பது நடக்கிறது. ஆனால் நாம் அதற்காக முயற்சிகள் செய்யாமல் இருக்க வேண்டாம். இதையும் தவிர இவர்களுக்கு செவ்வாய் என்ற கிரகம் 6ஆம் வீட்டில் வருவதும், அதாவது உபஜயஸ்தானங்களில் அங்கரகன் அமர்வதன் மூலம் ஒரு நல்ல ஏற்றம் என்பதை இவர்கள் உத்தியோகத்திலும் தொழில் ரீதியாகவும் இவர்கள் சார்ந்த துறைகளில் கண்டிப்பாக பெற முடியும். இவர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த கேது என்ற கிரகம் குருவின் பார்வையில் வந்து கட்டுப்படுவதனால் இதன் கெடுதலான பலன்கள் இவர்களை பாதிக்காது. கவனமாக இருக்க வேண்டியது 2 இடங்களில். 2ஆம் இடத்தில் ராகு. தவளை தன்வாயால் கெடும் என்பதை போல் சில நேரத்தில் இவர்கள் பேசி விடுவார்கள். இதனை இவர்கள் கவனமாக, ஒரு ஏரோஸ்டஸ்க்கு நம்மளை பார்த்தா பிடிக்குதோ இல்லையோ, நம்மளை பார்த்து அந்த அம்மா சிரிக்குது இல்லையா,
அதை போல் யாரை பார்த்தாலும் சிரித்துக் கொள்வது என்ற ஒரு அமைப்பில் இருப்பது. நான் சில நேரங்களில் சில வார்த்தைகளை விட்டுவிட்டால் பிறகு அதனை எடுப்பது கஷ்டம். அந்த வார்த்தைகள் அந்த நேரத்தில் மற்றவர்களை காயப்படுத்தும். அதனால் கவனமாக இருப்பது. இதுக்கு ஒரே சொல்யூஷன் பேசாமல் மௌனமாக இருப்பது. ஏன்னா இவங்களுக்கு தொழில் லாபம் என்பது கண்டிப்பாக வரும். வரக்கூடிய வாய்ப்புகளை நாம் வார்த்தைகளால் நாமே நிராகரித்து விடக்கூடாது. இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், 7ஆம் அதிபதி சூரியன் இந்த மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு நீசமடைவதனால் இவர்களது வாழ்க்கை துணைவருக்கு கொஞ்சம் இவர்களுடைய சப்போர்ட் கூடுதலாக தேவைப்படுகிறது. மேலும் சூரியன் பித்துருக்காரகன் என்பதனால் இவர்களது தந்தையாக இருந்தாலும் வயதை அனுசரித்து, அது உத்தியோகமாக இருந்தாலும் அல்லது உடல்நிலையாக இருந்தாலும் கொஞ்சம் கூடுதலான கவனம், இவர்களால் என்ன ஒரு அக்கறை காட்ட முடியுமோ அதனை இவர்கள் செய்வதன் மூலம் இவர்களது குடும்ப வாழ்க்கையும் மிகவும் மென்மையாக பிரச்சனைகள் இல்லாமல் பயணிக்கும். பரிகாரம் என்று எடுத்துக்கொள்ளும் போது 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகத்திற்கு இவர்கள் வெள்ளிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளும் துர்கா வழிபாடு செய்வதன் மூலம் ஒரு நல்ல மேன்மையை இவர்கள் எதிர்பார்க்க முடியும். 7.5 சனிக்கு இவர்கள் சனிக்கிழமைகளில் மகாவிஷ்ணு வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதன் மூலமாகவும் இதன் கெடுதலான பலன்களை இவர்கள் குறைத்துக் கொள்ள முடியும். கும்பராசிக்கு ஒரு குட் நியூஸ் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இன்னும் கிட்டத்தட்ட 6 மாதங்களில் இந்த ஜென்ம சனி என்பது இவர்களுக்கு விலகுகிறது. எனவே படிப்படியாக ஒரு மாற்றம், ஒரு ஏற்றம், ஒரு முன்னேற்றத்தை கும்பராசிக்காரர்கள் எதிர்பார்த்து காத்திருக்க முடியும். வாழ்த்துக்கள். நன்றி. இறுதியாக மீனராசிக்கு பலன் சொல்வதற்கு வெகு நேரமாக காத்திருக்கிறேன். மீனராசிக்காரர்களுக்கு 2 குட் நியூஸ் என்னவென்றால், ஒரு பக்கம் 7.5 சனி, ஒரு பக்கம் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குருவும் மறைந்து விட்டார். 7.5 சனியும் என்னை பிடித்து நன்றாக நசுக்கி கொண்டிருக்கிறார், பிழிந்து கொண்டிருக்கிறார். தோல்விகள், அவமானங்களை எல்லாம் நான் வெளியே சொல்ல முடியவில்லை. அதனால் எல்லாத்தையும் மறந்து ஏதாவது ஒரு காமெடி சீன்ஸ் வருமா என்று பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு உங்களது டிராஜடி என்பது இந்த அக்டோபர் மாதம் குறைவதற்கு தயாராக இருக்கிறது. இதன் காரணம், முதலில் 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ற கிரகம் வக்ரம் என்பது பின்னோக்கி செல்கிறது. எனவே இப்போதைக்கு 7.5 சனியின் தாக்கம் டெம்பரவரியாக இல்லை. அதாவது அவர் லீவ் போட்டு போயிருக்கிறார், ஏதோ ஒரு டூருக்கு போயிருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். சரிங்க சார். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வக்ரம் என்பது குரு பின்னோக்கி நகர்கிறது, 2ஆம் இடத்தை நோக்கி வருவதாக எடுத்துக்கொள்ளுங்கள். ராசியாதிபதி 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அதுவும் உங்களுக்கு பிளஸ். எனவே 2 மைனஸும் உங்களுக்கு பிளஸ் ஆக மாறுகிறது. இந்த குரு வக்ரம், சனி வக்ரம் என்பது பூரணமான பிளஸ் பாயிண்ட் இவர்களுக்குத்தான். இவர்களுடைய கிரக நிலைகளை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது இவர்கள் விட்டதை திரும்பி பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். மீனராசிக்கு பத்தர யோகம் என்ற ஒரு சுப யோகம் இருக்கிறது. நாம் ஏற்கனவே இந்த பத்தர யோகத்தை பற்றி சொல்லியிருக்கிறோம். புதன் என்ற கிரகம் கேந்திரஸ்தானங்களில் வரும் பொழுது மீனராசிக்குத்தான் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கும். ராசியில் நீசம் அடைந்திருந்தாலும் இந்த புதன் என்பவர் ராசியை ஆட்சி பலம், உச்ச பலம், மூல திரிகோண பலம், சமசப்தம பலம் என்று 4 பலம் கொண்டு பார்க்கிறார். இதனால் ஆழ்ந்த சிந்தனை, கண்ணியமான முகபாவம், பலம் பொருந்திய தேகம், உதவும் மனப்பான்மை, புத்தி கூர்மை, கம்பீர நடை, இனிய சொற்கள் கண்டவுடன் நமக்கு ஒரு மதிப்பு. என்ன சார் இவ்வளவோ நடக்குமா என்றால் கண்டிப்பாக நடக்கும். ஏனென்றால் புத்திகாரகன் புதன் ராசியை பார்க்கும் பொழுது புதிதாக எண்ணங்களில் ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம் என்பது வந்து கொண்டிருக்கும். இதையும் தவிர இவர்களுக்கு பர்வத யோகம் என்ற ஒரு ராஜயோகம் இருக்கிறது. 7ஆம் வீட்டில் 3 கிரகங்கள் அமர்ந்து திரிக்கிரக யோகம் என்றொரு யோகமும் இருக்கிறது. படிப்படியாக முன்னேற்றம் என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். பிறகு இவர்களுக்கு வெற்றி ஸ்தானாதிபதி சுக்கிரனும் சுகஸ்தானாதிபதி புதனும் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து வெற்றி ஸ்தானத்தை சமசப்தம பார்வையாக பார்ப்பதனால்
வெற்றி மேல் வெற்றி என்பது ஏற்படக்கூடிய அமைப்பு. இவர்களது கம்ஃபர்ட் லக்ஸரி என்பது அடுத்த கட்டம் என்று சொல்லக்கூடிய நெக்ஸ்ட் லெவலை நோக்கி பயணிப்பது. மேலும் செவ்வாய் குருவின் வீட்டை பார்ப்பது, குரு செவ்வாயின் வீட்டை பார்ப்பது. பிறகு செவ்வாய் இங்கு 5ஆம் வீட்டில் இவர்களுக்கு நீசம் அடைந்தாலும் இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல அனுகூலம் என்பது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ராசியில் ராகு இருக்கும் பொழுது ஒரு வைராக்கியம், எந்த ஒரு விஷயத்தில் நாம் இறங்கினாலும் அந்த விஷயத்தை முழுவதுமாக முடிக்காமல் நாம் தூங்க மாட்டோம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். அந்த விஷயங்கள் ஆக்கப்பூர்வமான விஷயங்களாக, நமக்கு வாழ்வில் மேலும் மேன்மை சேர்க்கக்கூடிய விஷயங்களாக, வளம் பொருந்திய விஷயங்களாக நாம் தான் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்களில் கவனத்தை நாம் தவிர்த்துவிட்டு நமது முன்னேற்றத்துக்கு உண்டான விஷயங்களை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். இது நாள் வரை 12ஆம் இடத்தில் சனி வந்த பிறகு வெளிநாடுகளில் பலவிதமான விஷயங்களில் முடக்கம் செய்து அவை திரும்ப வருமா வராதா, இதற்காக நான் பல இடங்களில் கடன் வாங்கி விட்டேன் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வெளிநாடு விஷயங்களில் ஒரு அனுகூலமான தகவல், ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் என்பது ஏற்படும். படிப்படியாக இவர்களது கடன் என்பது குறையும். மீனராசிக்காரர்களுக்கு பாதங்களில், முட்டிகளில், முழங்காலில் பல வலிகள் இது நாள் வரை இருந்தது. ஒரு மாற்று வைத்தியத்தின் மூலமாகவோ, ஒரு மாற்று சிகிச்சையின் மூலமாகவோ, அல்லது ஒரு இயற்கை வைத்தியத்தின் மூலமாகவோ இவர்களது ரோகம், உடலில் உள்ள வலிகள் படிப்படியாக குறையும். இதனால் வரை இரவு நேரத்தில் என்னால் தூங்க முடியவில்லை, பிரச்சனைகள் என்னை துரத்தி கொண்டிருந்தது என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு இப்பொழுது ஒரு நிம்மதியான தூக்கம் என்பது ஏற்படும். வருமானம் என்பது இவர்களை நோக்கி வரும். குருவின் வக்கரம் என்பது இவர்களுக்கு வருமானத்தை கொடுக்கும். இவர்களுக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் நீசம். என்ன சார், இதனால ஏதாவது ஒண்ணு நல்லது நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். 6ஆம் அதிபதி என்பவர் வம்பு, வழக்கு, நோய், எதிரி, கோர்ட்டு, கேஸ் போன்ற விஷயங்களை குறிகாட்டுகிறது. அவர் நீசம் பெறுகிறார். இதனால் இந்த வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ் போன்ற விஷயங்களில் ஒரு முற்றுப்புள்ளி என்பது ஏற்படும். அதன் மூலம் ஒரு அனுகூலம். சார், நமக்கு ஒரு பிளஸ் இல்லைனாலும் ஒரு மைனஸ் இல்லை என்று சொல்வதையே இந்த காலகட்டங்களில் நாம் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதைத்தான் நான் இந்த பதிவின் தொடக்கத்தில் என்ன சொன்னேன் என்றால், இவர்கள் விட்டதை திரும்பி பிடிக்கக்கூடிய அமைப்பு. இவர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்றால், செவ்வாய் 5ஆம் வீட்டுக்கு வந்த பிறகு குழந்தைகள் கொஞ்சம் சில நேரங்களில் சில விஷயங்களில் ஒரு ரெஸ்ட் இல்லாமல் ஒரு பதட்டத்துடன் காணப்படுவார்கள். இதற்கு பயிற்சி, முயற்சி, தியானம் போன்ற விஷயங்களில் ஈடுபடுவதன் மூலம் ஒரு நல்ல மேன்மையை இவர்கள் எதிர்பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமைகளில் இவர்கள் குடும்பத்துடன் முருக வழிபாடு செய்வது இவர்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை ஏற்படுத்தும். ஆரமான உணவுகளை இவர்கள் தவிர்த்து சாந்தமான, சாத்வீகமான உணவு முறைகள் அல்லது இயற்கை உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொள்வதன் மூலம் இவர்களது உடல் ஆரோக்கியம் நல்ல மேம்படும். கடுமையான உடல் உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய உடற்பயிற்சிகள் செய்யாமல் சாந்தமாக, ஒரு ரொம்பவும் மென்மையாக தங்களது உடலையும் மனதையும் இவர்கள் பார்த்துக் கொள்வதன் மூலம் இவர்கள் பக்குவப்பட்டு விடுவார்கள். வெற்றியை நோக்கி காத்திருக்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அனுகூலமான மாதமாக இருக்கிறது. நண்பர்களே, நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக மட்டும் சொல்லாமல் ஜோதிட நுணுக்கங்களையும் விதிகளையும் எடுத்து சொல்வது, இந்த யோகங்களை பற்றி சொல்வது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம். இந்த காணொளியை நீங்கள் உங்களது நட்புகளுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.